ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்மார்ட் கோகுல் டேக். நான் உங்கள் கோகுல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இதுக்கான சொல்யூஷன் அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறப்போ இந்த மாதிரி தான் வரும். அதாவது இந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்க முடியும், க்ராப் பண்ணி இந்த லெவல் கீழே இருக்கிறதுலாம் தெரியாது, அந்த மாதிரி காட்டும். ஸோ இதுக்கு வந்து எப்படி இந்த ஃபுல் ஃபோட்டோ வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் நம்ம ஸ்மார்ட் கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல் ஐக்கான குறியீடாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லாரும் உங்களுக்கு மறக்காம ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட் சாரே கொலமாசு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த இமேஜை அப்படி கரெக்டாக நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இந்த ஆப் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்கிராப். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் டிபியாக வைக்க இது வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ்க்கே வந்துருச்சு. நீங்கள் எந்த கிராப்பும் இப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. கரெக்டாக அதுவே வச்சுக்கும். நீங்கள் கரெக்டான சைஸில் பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. இல்லை அதுவே வச்சிடும். அதுவே நீங்கள் மறுபடியும் ரீசெலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்லேயே சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் இந்த ஃபோட்டோவை தான் வைக்கணும்னு இல்லை, மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுற மாதிரிங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ இது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது. நான் டன் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இப்போ என்கிட்ட ஆட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு ஆப் ஏற்றுனீங்கன்னா போதும், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான வேலையில் முடிஞ்சிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம ஸ்மார்ட் கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.